இந்த கோயில்ல சாமி சிலையே திருடிட்டாங்கன்ட்டு ஃபாரன்சிக் ஆள்க வந்து கோயில்ல செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு லெட்டர் கிடைக்குது. அந்த லெட்டர போலீஸ் எடுத்து படிக்கும்போது, ஒருத்தன் அவங்க அம்மாவுக்கு கடைசி காலத்துல உடம்பு சரியில்லன்றதுனால கோயிலுக்கு வர முடியாததுனால, இவன் சாமி சிலைய எடுத்து கொண்டு போய் அவங்க அம்மாவுக்கு காட்டிட்டு திருப்பி கொண்டு வந்து வச்சிருவேன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதியிருக்கான். இப்போ இன்னொரு போலீஸ் வந்து அந்த ஊர்ல முடியாம படுத்து கிடக்க வயசானவங்க லிஸ்ட் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஒருத்தர் வீட்டுக்கா போய் செக் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. எஸ்ஐயும் இந்த போலீஸும் 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு செக் பண்ணலான்ட்டு அந்த ஊர்க்கார ஆட்கள 2 பேரை ஆளுக்கு ஒருத்தர கூட்டு போறாங்க. இப்போ இந்த துணை காவலர் வந்து ஒருத்தன் வீட்டுக்கு போய் செக் பண்றதுக்கு வீட்டுக்குள்ள போவாங்க. செக் பண்ண வந்த ஆட்டோக்காரன் அந்த வீட்டாளோட பொண்டாட்டிய பாத்துறான். பார்த்த உடனே அந்த வீட்டால தனியா கூட்டு வந்து, நீ வீட்டுல இப்படி ஒரு அழகான பொண்டாட்டி வச்சுட்டு தான் வெளியே செட்டப் கரெக்ட் பண்ணிட்டு அலையிறியான்னு சொல்லிட்டு உன் விஷயத்தை வெளியே சொல்லிடுவேன், இல்லைன்னா உன்னோட 2 மொபைல் போன்ல ஒரு மொபைல் போனை எனக்கு தான் சொல்லி கேட்டுறான். அவனும் கொடுத்துறான் பயத்துல. இப்போ இந்த ஆட்டோக்காரன் அந்த வீட்டு ஸ்டோர் ரூமை போய் செக் பண்ணும்போது தான் தெரியும், ஆல்ரெடி உள்ள ஒரு ஜுவல்லரிக்காரன் ஒளிஞ்சிருப்பான் ஜட்டியோட. இப்போ ஆட்டோக்காரன் இந்த விஷயத்தை வெளியே சொல்லிட போறான்னு சொல்லிட்டு அந்த வீட்டம்மா வந்து ஜன்னல் வழியா அவளோட 2 வளையல கழட்டி கொடுக்கா. இது போதாது இன்னும் 4-5 வளையல நீயே கழட்டிக்கோன்னு சொல்லிட்டு கையை நீட்டுறான். இவன் அவன் மேல கையை கூட வைக்க விடாம அந்த வளையல அவனே கழட்டி கொடுக்குறான்.